ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. நம்புவோர்க்கு உபகாரி என்பதில் இவரன்றியில் நாட்டில் ஓர் தெய்வம் யார்கான். ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா. செங்கோயில் அரசே சரணமையப்பா. பகவானுடைய 217வது நாமா திருப்பெயர் ஹிரண்யாய நமஹா. பொன்னிறத்தோனுக்கு நமஸ்காரம். ஹிரண்யம்னா பொண்ணுன்னு அர்த்தம். பகவான் பரமேஸ்வரனுடையதான வீரியத்திற்கு ஹிரண்யம்னு பெயர். பொன்னிலிருந்து வந்த காரணத்தினால பகவானும் பொன்னையன் அப்படிங்கிறதான பேரோடு அமைகிறார். ஹிரண்யரேதசே நமஹா அப்படிங்கிறதான நாமாவும் சிவாஷ்டோத்திர சதநாமாவளியும் இதை சொல்கிறதா இருக்குது. இதே நாமாவில், இதே சஹஸ்ரநாமத்தில் 185வது நாமாவான ஹேமநிபாய நமஹா அப்படிங்கிறதும் இதோட ஒத்து வரதான ஒப்பீடாக இருக்குது. பொன்னார் மேனியனேன்னு பரமேஸ்வரனை தேவாரங்களில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள்லேருந்து எல்லாருமே சொல்கிறதா இருக்குது. பொன்னன் அப்படிங்கிற பேரே பரமேஸ்வரனுக்கு பொருந்தும்னு இருக்குது. பொன்னையனார் அப்படிங்கிறவர் அங்குசெட்டிப்பாளையம் கடலூர் மாவட்டத்தில் இருக்கார். பொன்னையன் சாஸ்தா தீதத்தாபுரம் ஆதியாக்குறிச்சி உடன்குடி திருச்செந்தூர் வட்டத்தில் இருக்கார். பிரம்மாவினுடைய ரூபமாக இருக்கிறவருக்கு நமஸ்காரம்னு இதே நாமாவுக்கு இன்னொரு அர்த்தமும் உண்டு. ஹிரண்யன்னா பிரம்மாவுக்கும் பேர், ஹிரண்ய கர்ப்பன் அப்படின்னு சொல்கிறது உண்டு. அதே நேரத்துக்கு இன்னொரு அர்த்தம் ப்ரஹஸ்பதி உருவனுக்கும் நமஸ்காரம். அதாவது தேவகுருவான ப்ரஹஸ்பதிக்கும் ஹிரண்யன்னு பேர், வியாழ கிரகம், அவருடைய ரூபமாகவும் இருக்கிறவர் அப்படிங்கிறதான அர்த்தத்தோடு இந்த நாமாவானது அமையிறது. அதனால தான் பகவானுக்கு பொன்னையப்பன், சுவாமியே சரணம் சரணம் பொன்னையப்பா அப்படின்னு சொல்கிறதா இருக்குது. ஏன்னா இது வேதத்தினுடையதான இதை ஒட்டி இருக்கிறதா இருக்குது. வேதமும் சாஸ்தாவை பற்றி பேசும்போது சுவர்ணம் அப்படின்னு கொண்டு போய் பேசுறது. அதன் காரணத்தினால பகவானுக்கே மாத்திரம் உரித்தான இந்த பொன்னையப்பன், பொன்னையன் அப்படிங்கிறதான பேரானது அமையிறது. அது தெரிவிக்கக்கூடிய நாமாவாக இது இருக்குது. அச்சங்கோவில் அரசே சரணம். அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா.